வாப்பா ஒரு குழந்தை இறந்தால் கூட அவருக்கு எவ்வளவு மனசு வெறுமையாகிவிடும். ரசூலுல்லாஹ் 6 பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவித்தார். ஒரே ஒரு ஃபாத்திமா ரலியல்லாஹு தவிர அவங்க பெத்தெடுத்த 6 பிள்ளைகள், மொத்தம் 7 பிள்ளைகள். 6 பிள்ளைகளும் கபரிலே வைத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை திருமணம் முடிச்சிச்சு, ஒரு பிள்ளை சின்னது, ஒரு பிள்ளை 1.5 வயசு கை குழந்தை. இப்ராஹிம் என்று பேர் வைத்த குழந்தை இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்று சொன்னார்கள். 1.5 வயதில் அல்லாஹ் எடுத்து விட்டான். 18 மாதம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணால் கண்ணீர் வடிந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கபரிலே கொண்டு போய் ரசூலுல்லாஹ் வைத்து ஒவ்வொரு இரவும் அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா தூரமானார்களா? அல்லாஹ்வோடு நெருங்கினார்களா தூரமானார்களா? எது முஸ்லிம்களுடைய பார்வை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது முஸ்லிம்கள் பார்க்க வேண்டிய பார்வை? ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை விட ஒரு பிரச்சனையை சொல்லுங்கள். குழந்தைகள் ஒவ்வொன்றாக கபரிலே வைத்தால் உங்க பிள்ளை உங்களுக்கு செல்லமாக பேசுற ஒரே ஒரு பிள்ளையை கொண்டு போய் கபரிலே வைத்து நீங்கள் தொழுதால் அது எவ்வளவு வேதனையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வெறும் குழந்தை ஹாஸ்பிடல்ல இருந்தாலே தலை கண்ணு மேலையும் கீழையும் கால் நடுங்குது, ஒரு இடத்தில் உட்கார முடியாமல் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு குழந்தைகளாக வைத்து